அல்லாஹ் நபி ஐயூபை சோதித்து விட்டு கடைசியாக சொல்கிறான், இன்னா வஜதுனாஹு சாபிரா. நபி ஐயூபை பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்த், அவர் சிறந்த ஒரு அடியார். இன்னஹு அவ்வாப், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? அவர் செய்த சபர், பொறுமையும் அல்லாஹ் மீது கொண்டுள்ள அந்த ஈமான் தவக்குலும் தான் அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் அவரை வெளியே கொண்டு வந்தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். முதலாவது பொறுமையை கொண்டு உதவி தேட வேண்டும். அதற்கு பின்னர் தான் தொழுகையை கொண்டு உதவி. நாம் எல்லாம் அவசரப்படுகிறோம். அமல் இபாதத்தில் நாம் பேணுதலாக இருக்கிறோம். முடியுமானவரை அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்கிறோம். இப்படி இருந்து கூட எங்களுக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு கஷ்ட துன்பங்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? சோர்வடைகிறோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடங்கள் சபுர் செய்தார்கள், பொறுமை செய்தார்கள். இருந்ததை விட பன்மடங்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, கஷ்ட துன்பங்கள் ஏற்படுகிறதா? சபுரை உண்டாக்கி கொள்வோம், பொறுமையை கடைபிடிப்போம். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், யாருக்கு பொறுமை ஏற்படுவதில்லையோ ஒமயதஸப்பர், அவர் பொறுமையை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறார், யுஸப்பிருஹுல்லாஹ், அவருக்கு அல்லாஹு தஆலா பொறுமையை ஏற்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு நாளும் யாரையும் தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு லேசையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டம் ஒன்றுதான் வரும். யுஸ்ரா, அதற்கு பின்னர் வரக்கூடிய சந்தோஷம் இரண்டாகவோ மூன்றாகவோ இருக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பின்னர் 2 சந்தோஷங்கள் வராமல் இன்னொரு கஷ்டம் வராது. சிலர் அவர்களுடைய பாவங்களினால் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு பாவத்திற்கும் உலகத்திலேயே தண்டனை இருக்கிறது. ஆகிரத்திலும் தண்டனை, உலகத்திலும் தண்டனை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முசீபத்துகளை, கஷ்ட துன்பங்களை, பிரச்சனைகளை, மன உளைச்சல்களை உண்டாக்கும். ஆனால் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய நேரம், அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருக்கும் போது அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையில் ஒரு கஷ்டம் வந்தால் பல லேசுகளை, சந்தோஷங்களை அல்லாஹ் தந்துவிட்டு தான் இன்னொரு கஷ்டத்தை தருவான். இது அல்லாஹுடைய சுன்னா. சிலர் நல்லாக இருப்பார்கள், ஒரு கஷ்டம் துன்பம் வரும், அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பதான் அவனோடு இணைத்துக் கொள்ள. அல்லாஹ் அடியார்களுக்கு சோதனைகளை கொடுப்பது அந்த அடியான் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டிதான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை எங்களுக்கு மிக பெரும் ஒரு பாடம்.